கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல பாஜகவுடன் கூட்டணி வைப்போம், விருந்து கொடுக்க போறோம், எல்லாமே மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு தெரிஞ்சுதாங்க நடந்தது. இப்போ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அவர் சொல்வது எல்லாமே சுத்த பொய். அவர் ஒரு குழந்தை மாதிரிங்க, பெருசா விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு இப்ப லேட்டஸ்டா பேசியிருக்காரு திரு அன்புமணிங்க. அது மட்டும் இல்லாம மாம்பழ சின்னத்துக்காகவும் பாமக கட்சிய உரிமை கோருவதற்காகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தை சார்ந்த சில முக்கியமான அதிகாரிகளை சந்திப்பதற்காகவும் சில அரசியல் கணக்குகளை சரி செய்வதற்காகவும் டெல்லி பறந்திருக்கிறார் திரு அன்புமணி அப்படின்னும் கூடுதல் தகவல்கள் வட்டம் அடிக்குதுங்க. அதே நேரத்துல ஏன் திடீர்னு இப்படி ஒரு அட்டாக்கை செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, பாஜகவால தான் பாமகக்குள்ளார இவ்வளோ குழப்பங்கள் அப்படின்னு ஒரு டாக் உருவாகிட்டு இருக்கு. மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டாகவே பாஜகவை அட்டாக் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த பரப்புரை போனா பாஜகவுக்கான அந்த வாக்குகள் குறையும், அதை சரி பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னும் மேல இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பாமக கட்சியில இருந்தே அன்புமணி அவரை ஓரம் கட்டுறதுக்கான வேலைகள்லாம் நடக்குதோ அப்படின்னும் ஒரு டவுட்டு. அதனால தான் சட்டப்படி பாமக அன்புமணிக்கு தான் சொந்தம் என்பதை நிரூபிப்பதற்காகவும் டெல்லி பறந்திருக்கிறார் அப்படின்னும் இந்த பின்னணி தகவல்களை தட்டி விடுறாங்க அன்புமணியுடைய ஆதரவாளர்கள்.